கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கிறேன். வேசிய நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதாயிருக்கும். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் என்று எழுதியிருக்கிறது. சில விஷயத்தை எப்படி பேசுறதுன்னு யோசிப்பேன். ஆனா இத பேசாம இருக்கவும் எனக்கு வழி இல்லைங்க. அதனால இதை நான் பேசி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். உங்களுக்கு நான் பேசுறத கேட்டு கோபம் வந்துச்சுன்னா நீங்க கோவிச்சுக்கோங்க, எனக்கு பரவாயில்ல. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாளாம். அதனாலதான் என் மெசேஜுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், யார் பசிக்கும் நீ இரையாகாதன்னு. இந்த மீனை பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் மீனை பிடிக்க போகும்போது அந்த தூண்டிலையோ அந்த கொக்கியிலையோ ஒரு சின்ன புழுவை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கரெக்டா தூக்கி போடுவாங்க. இந்த மீன் இறைய தேடி வர்றேன்னு சொல்லி அந்த இறைய பிடிக்க போகும்போது அந்த இறைய பிடிச்சிட்டு போயிட்டுனா பரவாயில்ல, இது மாட்டிக்கிட்டு முழிக்க செய்யும். அடுத்து நம்ம வீட்டில் வந்து அது கதம் 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 தான். ஒரு மீனுக்கே இந்த நிலைமைனா அருமையான உயிரை அவள் வேட்டையாடுகிறாளா. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், யார் பசிக்கும் நீ இரையாகாத தம்பி தங்கச்சி, கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். லவ் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னு என்கிட்ட சொல்றீங்க. ஆமா, இருக்குதுதான், நான் பார்க்கிறேன். இந்த லவ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா பண்ண வேண்டியதையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் பண்ணிடுறான். அதுக்கு பேரு லவ் கிடையாது, அதுக்கு பேரு வேற எதுவோ. இன்னைக்கு நல்லா பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு, நல்லா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்த பொண்ணு, இன்னைக்கு பைபிள் வாசிப்பு குறைந்து விட்டது, ஜப வாழ்க்கை குறைஞ்சு விட்டது. ஏன்னா இங்க வேட்டையாடும்படி ஒருத்தர் சுத்திட்டே அலையிறான். நீயா போய் எதுக்குள்ளேயும் மாட்டிக்காத. நிறைய பேர், பிரதர் அவளை படிக்க வச்சது நான் பிரதர், அவளுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சது நான், லாஸ்ட் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு. எதுக்கு அருமையான உயிரை வேட்டையாடி அவனை பைத்தியம் பிடிக்க வச்சு ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகி மறக்காம சைக்கோ மாதிரி நிறைய பேர் அலைகிறான். நிறைய பிள்ளைங்களுடைய கற்பை இழந்து வாழ்க்கையை இழந்து, யார் பசிக்கு யாருங்க இற. கணவன் வீட்டுல ஒரு மாதிரி சண்டையா இருந்தான்னா, ஆபீஸ்ல ஒருத்தன் பல்ல இழிச்சிட்டு பேசுறான்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணாத. அவ உன் கஷ்டத்தை சொன்னா, நான் என் கஷ்டத்தை சொன்னேன், அப்புறம் 2 பேர்த்துக்கும் சிங்காயிருச்சு. கேவலமா இல்ல, அசிங்கம் இது. யார் பசிக்கு யார் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாளாம். சிம்சோன் பயங்கரமான பலசாலி. அவள் வேட்டையாட முயற்சி பண்ணி வேட்டையாடுறதுனால அவன் வாழ்க்கையே கதம் கதம் ஆயிருச்சு. எந்த வலையிலையும் சிக்கிக்காத, எந்த தூண்டிலையும் மாட்டிக்காத, எந்த ஒரு பொண்ணோ பானோ லிமிட்டோட வை. சில சாப்பாடை லிமிட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. லிமிட்டுக்கு மீறி நீ சாப்பிட்டன்னு வைய, வாந்தி தான் வரும். நீங்க லிமிட் இல்லாம போயிட்டு இருக்கிற உறவு வீடியோ கால்ல வா, நான் என்ன ஃபுல்லா உனக்கு காட்டுறேன்.
ஃபோனில் பேசுவோம், நம்ம அந்த இடத்துல மீட் பண்ணுவோம், இந்த இடத்துல மீட் பண்ணுவோம். வயசான தாத்தாலிருந்து, வயசான பாட்டியிலிருந்து, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து, இந்த மாதிரி அருமையான உயிர். நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவன் ஏன் படிக்க மாட்டுக்கான்? நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஏன் ஜோம் பண்ண மாட்டுக்கான்? ஏதோ ஒன்று வேட்டையாட துடிக்குது. தயவு செஞ்சு இந்த மெசேஜாவது கேட்டு மனம் திரும்ப பார். நான் வேதனையோட உனக்கு சொல்லுகிறேன். நான் நிறைய பிள்ளைங்க நிறைய ஆம்பளை பசங்களை பார்க்கும்போது வேதனையா இருக்குது. நிறைய வாலிப தங்கச்சிகளை பார்க்கும்போது அழுகையா வருது. அதனால யார் பசிக்கு யாரும் இரையாகாதீங்க. தயவு செஞ்சு தூண்டல்ல சிக்கன மீனை மாதிரி, வலையில சிக்கன மாதிரி. நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு வெயிட் ஆனது சிக்கி இருக்குன்னு. அவன் அதை வெட்டி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். சிக்காத எதுலையும் அகப்பற்றாத கர்த்தர் எல்லாத்தையும் உனக்கு ஞானத்தை தருவாரு. ஜோம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, யார் பசிக்கும் யாரும் இரையாகாதபடி தேவனே ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்கன்னு நான் பாரத்தோட ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.